இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரயாணிகள் அண்மை காலமாக எதிர்நோக்கி வந்த விசா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்று 26ஆம் தேதி நள்ளிரவு முதல் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கான விசாக்களை பெற்றுக் கொள்வோர் பழைய நடைமுறையின் அடிப்படையில் இந்த விசாவை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு விவகார அமைச்சரான விஜித ஹேரத். VFS குளோபல் நிறுவனத்துக்கு இந்த விசா அனுமதிகளை வழங்குகின்ற நடைமுறை மாற்றப்பட்டதை அடுத்து பல்வேறு குளறுபடிகளால் மக்கள் அவதிப்பட்டிருந்தார்கள். வெளிநாட்டிலிருந்து வருவோர் தங்களது விசாக்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நிறைய சிக்கல்கள் எதிர்கொண்டிருந்ததாக முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்று கோரப்பட்டு வந்திருந்தது. நேற்றைய நாளில் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த மனுவை அடுத்து நீதிமன்றத்தினால் அந்த நடைமுறையை மாற்றாத நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்தின் அடிப்படையில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்த பழைய நடைமுறை இப்பொழுது மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. எனவே இலகுவாக அரசாங்கத்தின் குடிவரவு குடியகல்வு இணையதளமான immigration.gov.lk என்ற இணையதளத்தினூடாக வெளிநாட்டிலிருந்து வருவோர் இணைய வழியாக தங்களுடைய